முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மே மாதம் 30ஆம் தேதி இந்த மாத இறுதியில் இன்றைக்கு ஒரு விரிவான காலை வானிலை அறிக்கையுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நமது யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நம் பகுதியில் இருந்த புயல் கிட்டத்தட்ட நம்ம அறிவிக்கப்பட்டபடி குமரிக்கடல் பகுதியில் முதல் சுழற்சி, இரண்டாவது மன்னார் வளைகுடா பாக்சல சந்தி பகுதியாக டெல்டா வழியாக தற்போது மத்திய வங்கக்கடலிலிருந்து அது மேற்கே நோக்கி நகர்ந்து வடமேற்காக நகர்ந்து வங்கதேசம் இடைப்பட்ட பகுதிகளில் ரேமல் என்கின்ற புயலாக கரையை கடந்தது. கொல்கத்தா மற்றும் வங்கதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் புயலாக கரையை கடந்தது. முற்றிலுமாக கரையை கடந்து செயலிழந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நம்மளுக்கு இயல்பான காலகட்டத்திலே துவங்கும் அல்லது அதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்கூட்டியே துவங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனாக்கா கேரளா மற்றும் தமிழகத்தின் அநேக மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை வருகின்ற ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்கூட்டியே 12 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே தொடங்கிவிடும். ஏற்கனவே அதற்கான அனைத்து சாதகமான சூழ்நிலைகளும் தற்போது காணப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று மத்திய தமிழகம் முதல் கேரளா இடைப்பட்ட பகுதிகளிலும் அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் வரையிலும் ஒரு புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் மீண்டும் அந்த ஜூன் 1, 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் தொடர்ச்சியாக ஒரு 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், மத்திய தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய மிக அதீத கனமழை இருக்கக்கூடும். அதாவது தென் தமிழக கடலோர, கிழக்கு கடலோர பகுதிகளிலும், மத்திய மாவட்டங்களிலும், வட கடலோரம், வட உள் தமிழக மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த சுற்றுல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், கிருஷ்ணகிரி, இந்த திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் ஹையர் சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு 15 to 18 சென்டிமீட்டர் வரையிலும் ரெயின்ஃபால் ரெக்கார்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தற்போதைய ப்ரெடிஷன்ஸ். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்களில் நாளைக்கு ஒரு அப்டேட் இருக்குது, நாளை மறுநாள் ஒரு அப்டேட் இருக்குது. அதில் இந்த மில்லிமீட்டர் வேரியன்ஸ் ஆகும். இதில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ஜூன் 1ஆம் தேதியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் நீலகிரி மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் மற்றும் மத்திய வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவுகளும், கிழக்கு மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு பகுதிகள் அந்த கோஸ்டல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஜூன் 1ஆம் தேதிகளில் மத்திய தமிழகம் மற்றும் வட உள் தமிழக மாவட்டங்களும், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக நம்ம கனமழையும், அந்த பகுதி பெங்களூரை ஒட்டிருக்கக்கூடிய ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சுற்றுலா பொறுத்தவரையில் பரவலாக மழைப்பொழிவுகள் ஜூன் 1ஆம் தேதியும், ஜூன் 2 மற்றும் 3, 4 இந்த 3 தினங்கள் வரக்கூடிய 72 மணி நேரம் 72 hours இஸ் ப்ரெடிஷன் அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களிலிருந்து தொடங்கணும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை இந்த 3 தினங்கள் ஜூன் 2 முதல் ஜூன் 5ஆம் தேதி வரையிலும் பரவலாக கனமழை இருக்கிறது. இதில் குறிப்பாக தென் தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மத்திய தமிழக உள் மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை மற்றும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் கிருஷ்ணகிரி, கரூர் இடைப்பட்ட பகுதிகளிலும், திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் அந்த விழுப்புரத்தை ஒட்டி வரக்கூடிய கிழக்கு மாவட்ட பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேதிகளில் குறிப்பாக இந்த தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் தற்போதைக்கு காணப்படுகிறது. ஆகவே தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் ஜூன் முதல் வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு பருவமழையுடன் இணைந்த இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டிற்கு காணப்படுகிறது. இதற்கான காரணம் நம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் சாதகம். இந்த எப்பயுமே வளிமண்டலம் சாதகமாக இருந்தாலே அந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக மழை பெய்திருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வளிமண்டலம் சாதகமாக இருந்தது. வளிமண்டலம் எப்போலாம் நம்மளுக்கு அட்மாஸ்பியர் எப்போலாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளுக்கு நல்ல ரெயின்ஃபால் ரெக்கார்ட்ஸஸ் ஆகும். இந்த தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே நல்ல ரெக்கார்ட்ஸஸ் இங்கே ஆயிருக்கு, இப்பயும் ஆகும். இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரையில் சர்ஃபெக்ஸை பொறுத்தவரையில் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும், வட உள் தமிழக மாவட்டங்களிலும், கிழக்கு அரபிக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் சர்ஃபேஸ் சாதகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்கள் ஓவரால் சொல்லப்போனாக்க நம்ம மத்திய தமிழக உள் மாவட்டங்களை காட்டிலும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும்
வட உள் மாவட்ட பகுதிகளிலுமே நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். இதில் ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழை வரைக்கும் இருக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஓவரால் வந்து 150 மில்லிமீட்டர்லேருந்து 118 மில்லிமீட்டர், அதாவது 18 சென்டிமீட்டர் வரையிலும் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுப்பாங்க. அந்த நவ்காஸ்டிங் ப்ரெடிஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தவரையில் மேபி லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ் மட்டும்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி மாதிரி டெய்லி ஃபோர்காஸ்டிங்கில் இப்போ லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ் இந்த மான்சூன் சீசனல் வரதுக்கு 2 monthsக்கு முன்னாடி டெய்லி ப்ரெடிஷன்ஸ் இருக்கும். இப்போ லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாங் ரேஞ்சஸ், மீடியம் ரேஞ்சஸ் அண்டு இந்த டைமிங்கான ஃபோர்காஸ்ட் எல்லாமே ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து மீடியமான ஒரு ஃபோர்காஸ்டிங் வந்து நம்ம சேனல்ஸ்லேருந்து அஃபிஷியலாக வழங்கிட்டு இருக்கோம் இந்த சம்மர் டைமில். இந்த சம்மரை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே இன்னும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், அது நெக்ஸ்ட் 48 hours மட்டும்தான். அதுக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரித்து தமிழ்நாடு முழுவதுமே இருக்கும்ன்றது எதிர்பார்க்குறோம். ஓவரால் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், இந்த பாலக்காடு, தமிழ்நாட்டில் இந்த தென்காசி மாவட்டத்துடைய செங்கோட்டை இந்த பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஆரல்வாய், திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட பகுதிகளை தவிர்த்து மற்றபடி எல்லா பகுதிகளிலுமே இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஓவரால் சவுத்தன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல ரெயின்ஃபால் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் சில நாட்களே இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இன்னும் ஒரு 3 நாட்களே இந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடங்குவதற்கான அனைத்து சாதகமான நிலையும் காணப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை துவக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல ரெயின்ஃபால் வந்து இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குது. இதில் குறிப்பாக சவுத் இண்டியன்ஸில் நம்ம ஓவரால் நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். இதில் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸஸ் ஜூன் 1st வீக்கில் தமிழ்நாட்டில் நீலகிரி அந்த ஜூன் 4 அல்லது 5 இந்த தேதிகளிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம தொடர்ச்சியாக கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த தேதிகளில் நீங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து அந்த பகுதிகளுக்கு போகிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அல்ல. நம்ம வந்து கிட்டத்தட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்றாலத்தில் ஃப்ளட்டு வரதுக்கு முன்கூட்டியே ஒரு 4 நாட்கள்லேருந்து தொடர்ச்சியாக ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையோர பிரதேச சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் அப்படின்றத நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி வந்து எப்போயுமே ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் கொடுக்குறோம்னா நம்ம முக்கியமாக நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் முதல் கட்டமாக அனைத்து சுற்றுலா தலங்களையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுக்கள் மற்றும் வருவாய்த்துறை மற்றும் அதை சார்ந்த துறைகள் அனைத்துமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்காணிப்பில் இருந்தாங்க. இந்த நிலையில் அதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடந்தது இந்த குற்றாலம் பகுதியில். இப்போ என்னென்னா, குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் மீண்டும் ஒரு கனமழை, மிக கனமழை என்கின்ற அளவில் மழை இருக்க போகிறது இந்த ஜூன் 5ஆம் தேதிகளுக்கு மேலே. அப்படி இருக்கிறதுனால தொடர் கனமழை, மிக கனமழையில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இனி வரக்கூடிய நாட்களில் பெறுகின்ற காரணத்தில் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். அனைத்து அணைகளும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரையிலும் அனைத்து அணைகளுக்கும் நல்ல நீர்வரத்து கிடைக்கும். ஓவரால் இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலம் மங்களூர் இடைப்பட்ட பகுதியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும், திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதியில் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த மாத இறுதிக்குள் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என்று எதிர்பார்க்குறோம். ஓவரால் சொல்லப்போனாக்க நம்மளுக்கு நல்ல ரெயின்ஃபால் வந்து இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஓவரால் நல்ல ரெயின் இருக்கும். செப்டம்பர் வரைக்கான ப்ரெடிஷன்ஸ் படி குட் ரெயின்ஃபால் இந்த வருஷம். அதே மாதிரி வந்து இந்த மான்சூன்ஸ்க்கு சீசன் முன்கூட்டியே இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15ஆம் தேதிக்குள்ளேயே தூங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த வருஷம் இருக்குது. அதையும் நம்ம ப்ரெடிக்டில் வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொரு லாங் ரேஞ்ச் அப்டேட்ஸாக நம்ம நாட்கள் கூட அது ஒரு சைக்ளோனாக இருக்கட்டும், ஒரு லோ ப்ரெஷராக இருக்கட்டும், அது ஒரு ரெயின் ரொம்ப பிக் ரெயினாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷனில் நம்ம தெளிவாகவே சொல்லிடுவோம். நம்ம கடந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜூலை லாஸ்ட் இயர் 2023 ஜூலையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 monthsலேருந்து 10 months வரைக்கும் நம்ம கரெக்டான ஒரு ஃபோர்காஸ்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் அந்த ஃபோர்காஸ்டிங்ஸ் வந்து தொடரும். சவுத் தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்கும். நவ்காஸ்டிங்ஸ் அண்ட் வந்து மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் இந்த மாதிரியான ஃபோர்காஸ்டிங்ஸ் வந்து அந்த சவுத் தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இருக்கும். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் மெசேஜஸ் மட்டுமல்ல,
அஃபிஷியலான போஸ்டர்ஸஸும் அண்ட் ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உட்பட எல்லாமே அது ஒரு சவுத்து தமிழ்நாடு என்கிற நம்மளுடைய பக்கத்தில் வரும். எல்லாருமே மறக்காமல் இப்போயே அந்த ஐடியை போய் ஃபாலோ பண்ணி அதில் வரக்கூடிய அப்டேட்ஸஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன்ஸ் மீண்டும் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்கில் ஒரு அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.